இந்த வீடியோல நான் சொல்றது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நல்ல ஸ்டார்ட் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அவங்கள பத்தி நான் எதுவும் தப்பா சொல்லவே இல்லை. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எப்பயும் போல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. இந்த கம்பெனில இருந்து பேசுறோம். கம்பெனி பேர் வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுல எதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து சரி இந்த கம்பெனி பத்தி என்னென்ன வேகன்சி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் இந்த டெலிகாலிங், அதாங்க இந்த பேசுவோம் ஃபோன் பண்ணி, அந்த மாதிரி வேலை. இன்னும் நிறைய ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வேகன்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சேலரி பற்றியும் சொன்னாங்க 32Kன்னு. கூடவே சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அப்படியே ஒரு 800 எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நீ தப்பானவன். இல்ல நீ தப்பானவன் தான். கேட்டா ஐடி கார்டுக்கா. அடுத்த நாள் அவங்க சென்ட் பண்ண லொகேஷனுக்கு போயிட்டேன். ஒரு நார்மல் ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க கம்பெனி எப்படின்னு. அப்பதான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, நேற்று கால் பண்ணவங்க நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. ஒழுங்கா பேசதும் புரியல. அவங்க என்கிட்ட போன்ல சொன்ன வேலை வேற, ஆனா இப்போ அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேலை வேற. இதுல என்ன, அவங்க என்கிட்ட மட்டும் 32K சேலரி, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேலை அப்படின்னு சொல்லி வர வைக்கல. வந்திருந்த மொத்த பேருக்கும் ஒரு டெய்லர் கூட மரமா அப்படியே சொல்லி அப்படியே வர வச்சிருக்காங்க. இந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணா 30K கொடுக்கணுமா வேற? கொடுக்க மாட்டேன். இனி ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறேன். கீழ் கோர்ட்டு, நடு கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அப்ளேட் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு இந்த தேசத்துல நியாயம் எங்கேயாவது ஓரத்துல 1/4 இன்ச் பாக்கி இருந்து ஆகணும். ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா அதுக்கு வர 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். நான் வேணா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். நம்ம ஊர்ல ஒரு 30K போடுங்க, 60K கையில வரும்னு சொல்லி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதான் வேலை. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். நம்ம ஊர்ல நல்ல நல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையவே இருக்கு. அதே மாதிரி இந்த உப்மா கம்பெனிஸும் நிறையவே இருக்கு. இப்போ நான் போயிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. மக்களுக்கு நல்ல கம்பெனியை விட இந்த மாதிரி உப்மா கம்பெனிஸ் பண்ற தப்பு தான் நல்லாவே தெரியும். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போயிட்டு வரேன். பாய்.